ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்வெஸ்ட் ஐக்யூ ஹப். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வரும் திங்கட்கிழமை, அதாவது நாளைக்கான நிஃப்டி மூமெண்ட் எப்படி இருக்கும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கான மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும். ஃப்ரைடே நிஃப்டியில் என்ன மூமெண்ட் நடந்ததுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தேர்ஸ்டேவோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 25,454 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. ஃப்ரைடே ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான கேப் டவுன் 25,406. தென் ஏறி திருப்பி கீழே லோ வந்து பார்த்திங்கன்னா 25,379 வரைக்கும் போயிட்டு ஹை பார்த்திங்கன்னா 25,663 வரைக்கும் போச்சு. கடைசியாக நிஃப்டி வந்து ஃப்ரைடே க்ளோஸ் ஆனது பார்த்திங்கன்னா 25,571 லெவலில் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 116 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி முடிஞ்சது. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏழியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பழைய வீடியோ, அதாவது ஃப்ரைடேக்கான மார்க்கெட்டுக்கு தேர்ஸ்டே போட்ட வீடியோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நிஃப்டிக்கான கிளியர் கட் சப்போர்ட் எங்கே இருக்குன்னு சொல்லியிருந்தேன்னா 25,400ன்னு சொல்லிட்டுருக்கேன். அதாவது நான் மென்ஷன் பண்ணது இந்த ஏரியா. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரிவர்சல் இருக்கும். இருந்ததுன்னா ஏரியாவில் நம்ம போன மாதிரி 25,900 லெவல் வரைக்கும் இந்த இடம் வரைக்கும் அப்சைட் போகும்னு சொல்லியிருந்தேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து அன்றைக்கி போட்டிருந்த வீடியோவை எடுத்து பாருங்கள். ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து ஃப்ரைடே ஃப்ளாட்டான ஓப்பனிங் கொடுத்து லோ பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் போச்சுன்னு பார்த்திங்கன்னா 25,379 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் எடுத்தது. ஸோ நம்ம சொன்ன மாதிரி இந்த 25,400 மார்க்கெட் ரிவர்ஸ் எடுத்து எவ்வளோ தூரம் அதிகமாக போச்சுன்னு பார்த்திங்கன்னா 25,663. ஸோ இந்த இடத்துல நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நிமிஷம் நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 25,515 வந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக கொடுத்துருந்தோம். 515 கொடுத்துருந்தோம். இதை பிரேக் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ட் டு 25,670 வரைக்கும் மேலே போகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் ஏழியர், அதாவது ஃப்ரைடே போட்ட வீடியோவை எடுத்து பாருங்கள். ஸோ எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, எக்ஸாக்டாக நம்ம என்ன லெவலாக ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோமோ எக்ஸாக்டாக அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆச்சு. ஸோ 400 லெவல்லேருந்து ரிவர்ஸ் எடுத்து சப்போர்ட் எடுத்து நம்ம கொடுத்துருந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆகி ஆல்மோஸ்ட் செகண்ட் ரெசிஸ்டன்ட் நியர்பை வரைக்கும் மார்க்கெட் ஏறிச்சு. ஸோ இந்த லெவலை பயன்படுத்தி ஏதாவது ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே மார்க்கெட் முடிஞ்சது. இப்போ நாளைக்கு மண்டே ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ட் என்ன, சப்போர்ட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ட் நாளையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம ஏழியராக வந்து ரெசிஸ்டன்ட் 2 என்ன கொடுத்தோமோ அது வந்து மண்டே மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ட் 1 ஒர்க் ஆகும். அதாவது 25,670. எதுக்கு இதை நான் மென்ஷன் பண்ணேன்னா, மார்க்கெட் நேற்று 2 தடவையும் இந்த ஏரியா வரைக்கும் வந்துட்டு கீழே இறங்கிச்சு. ஸோ அதனால் 670 லெவலை வந்து மார்க்கெட் நாளைக்கு பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக எவ்வளோ தூரம் போகும்னு பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வரைக்கும் போகும். அதாவது 25,830 லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 23/2/26. ஸோ நாளைக்கான ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா 25,670 ஆக்ட் ஆகும். இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் 25,813 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ 670 கிளியர் கட்டாக பிரேக் ஆகி அதுக்கு மேலே ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் வரும் பட்சத்தில் நம்ம ஃபர்தராக ஒரு அப்சைட் மூமெண்ட்டை வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ சப்போர்ட் என்னவாக இருக்கும்? சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த ஏரியா நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதாவது 25,480 வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். 25,480 வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 25,380, அதாவது ஃப்ரைடேவோட லோ ஆனால் 25,379. ஸோ we will keep it as 380. அது வந்து செகண்டரி சப்போர்ட்டாக மண்டே மார்க்கெட்டில் ஆக்ட் ஆகும். ஸோ சப்போர்ட்டும் நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் 1 பார்த்திங்கன்னா 25,480 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் 25,380 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த லெவலில் கிளியர் கட்டாக பிரேக் ஆனால் ஃபர்தராக ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் நாளைக்கு மண்டே ட்ரேட் பண்ணும்போது
பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 25,670 வந்து க்ரூஷலாக இருக்கும். சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 25,480 வந்து க்ரூஷலாக இருக்கும். ஸோ குளோபலாக கிஃப்ட் நிஃப்டி எல்லாமே பார்க்கும் பட்சத்தில் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சதுனால மேக்ஸிமம் 90% வந்து நாளைக்கு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு கேப் அப் ஓப்பனிங் வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி கேப் அப் ஓப்பனிங் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ட் ஒன்னான 25,670. ஸோ இதை பிரேக் ஆச்சுன்னா நம்ம டிஃபால்ட்டாக 25,830 லெவல், அதாவது அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டண்ட்டே அந்த இடம் தான் 25,800 830. ஸோ அதையும் பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 26,000 லெவல் வரைக்கும் போகும். ஸோ இப்போதைக்கு 25,830 செகண்டரி லெவல் ஆஃப் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும் நாளைய மார்க்கெட்டுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.